ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்வாதி அவங்க அம்மா கிட்ட நீங்கள் எங்கேயும் வெளியே போக வேண்டாமா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது, உங்களை யாரும் வெட்டுற மாதிரி அப்படின்வாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, என்னடி நினச்சிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, அதுவும் என்னை யார் வெட்ட வரப்போறா, எல்லாரையுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்வாங்க. சரிங்கம்மா, கொஞ்சம் தண்ணினா குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரிக்கு தண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. சாமுண்டீஸ்வரியும் தண்ணியை குடிச்சிட்டு, சரி அந்த தம்பியை வர சொல்லு அப்படின்வாங்க. யார் டிரைவர் சந்திரா கேட்கும்போது, ஆமாம் அந்த தம்பி என் கூட வரட்டும், நான் செங்கல் சூளைக்கு போகிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட சந்திரா வந்துட்டு, நீங்கள் வேணால் கன் எடுத்துகிட்டு போறியாக்கா அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அந்த தம்பி என் கூட கார் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட மயில் வாகனம், நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக மேலே போகிறதுக்காக போவாங்க. உடனே சந்திரா வந்துட்டு, அவன் பின்னாடி பக்கம் தான் இருந்தால் போய் பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மயில் வாகனம் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் சந்திரா யாருக்குமே தெரியாமல் மேலே போவாங்க. கார்த்திக் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அந்த டோரை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் லாக் பண்ணிட்டு திரும்பவும் கீழே வந்துருவாங்க. சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்தை கூப்பிட்டு, எங்கே அந்த தம்பியை காணோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மயில் வாகனம், வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன், அந்த தம்பியை எங்கேயுமே காணோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, சரி நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க. இல்லைம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அந்த டிரைவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போகலாம்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்காக தான் யாருனாலும் காத்துட்ருக்கணும் அப்படின்வாங்க. உடனே ரேவதி வந்துட்டு, அம்மா நீங்கள் தனியாக போக வேண்டாம், ஏன்னா ஸ்வாதி வேறு அந்த மாதிரி கனவு வந்தது சொன்னாலம்மா அப்படின்வாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சந்திரா வந்துட்டு, நீ போறியா, நீ வெயிலில் போனால் டேன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ரேவதி, என்னது டேன் ஆகிடுவேனா, அது நமக்கு நல்லது தான், ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா டேன் ஆகிறதுக்காகவே போயிட்டு வெயிலில் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே மயில் வாகனம் வந்துட்டு, என்ன ரேவதி பேசுகிற, நீயே ஏற்கனவே டல்லாக தான் இருக்கிற, இதில் வெயிலில் வேற போயிட்டேன்னு வச்சுக்கியேன், உன் கலர் டேன் ஆனதுக்கப்புறம் நீ மார்க்கெட்டில் சேல் ஆவியா அப்படின்வாங்க. அதுக்கு உடனே ரேவதி கோவப்பட்டுட்டு, என்னது என்ன ஒரு வியாபார பொருளாக தான் பார்க்குறீங்களா அப்படின்னு வந்து கோவப்பட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு மயில் வாகனம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன மாதிரி ஒரு ஜீனியஸ் மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க வேண்டாவா, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு, மாப்பிள்ளை சும்மா காமெடிலாம் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார் எடுக்க போவாங்க. அதை பார்த்த உடனே ரோகிணி வந்துட்டு, என்னம்மா நீங்கள் தான் கார் ஓட்டிகிட்டு போக போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, நான் தான் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு, அம்மா ஏற்கனவே அவனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, அவன் என்னவோ நமக்கு வேலைக்காரன் மாதிரி இல்லை, நம்ம தான் அவனுக்கு வேலைக்காரன் மாதிரியே இருப்போம். துர்கா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் ஒரு வாட்டி நம்மளை என்னமோ காப்பாற்றிட்டான்றதுக்காக அவனுக்கு நம்ம காத்துட்ருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்வாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, போதும் போதும் எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு, டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதை பார்த்து சந்திரா வந்து, போடி போடி அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா மேலே கதவு தட்டுவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே சத்தம் கேட்டு மேலே போயிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. மயில் வாகனம் ஓப்பன் பண்ண உடனே கார்த்திக் வந்துட்டு, எதுக்காக என்னை வெளியே லாக் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே மயில் வந்துட்டு, நான் எங்கே லாக் பண்ணேன், நாங்களே சத்தம் கேட்டு இப்போ தான் வந்தோம் அப்படின்வாங்க. உடனே கார்த்திக் வந்துட்டு, யாரும் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க, அது யாருன்றது தான் தெரியல அப்படின்வாங்க. நாங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ண போகிறோன்னு ரேவதி வந்து கேட்டுட்ருப்பாங்க. சரி அம்மா எங்கேயும் வெளியே போகணும்னு சொன்னாங்களே, அவங்க கிளம்பிட்டாங்களான்னு வந்து கார்த்திக் கேட்கும்போது, அவங்க டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்வாங்க. என்னது கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா வழி விடுங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி கார் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. சிவனாண்டி அவங்க ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. சந்திரா சிவனாண்டிக்கு கால் பண்ணிவிட்டு, அக்கா தனியாக தான் கிளம்பி இருக்கிறான், அவன் கூட வரல, இந்த வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க, போன வாட்டியே மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த வாட்டி அவளை தீர்த்து கட்டிடணும் நீங்கள் அப்படின்வாங்க. அதை கேட்டே சிவனாண்டியும், இந்த வாட்டி உன்னோட அக்காவோட கதையை முடிக்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு கோவமாக ஃபோனை வச்சுட்டு எங்கே சாமுண்டீஸ்வரி வராங்களான்னு வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. கூட இருக்க ஆள், என்னென்ன இன்னும் வரவே இல்லை, ஒரு வேளை அவங்க எங்கன்னா ரூட் மாற்றி வேறு எங்கன்னா போயிட்டாங்களா என்ன அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுடா, சந்திரா கரெக்டாக தான் வழி சொல்லுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டாக சாமுண்டீஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அந்த செங்கல் சூளைக்கு வந்துருவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜராஜன் துப்பாக்கி எடுத்து தொடச்சி வச்சுட்டு, இந்த கன்னை எப்படி தான் சாமுண்டீஸ்வரி ஹேண்டில் பண்ணுறான்னு தெரியவே இல்லை, வெயிட்டாக இருக்குது, நம்மளால இதெல்லாம் எடுத்து சுடக்கூட முடியாது, ஆனால் அவள் ஈஸியாக எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் இதை பலன்னு தொடச்சி வைக்கிறது தான் நம்ம வேலைன்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கார்த்திக் போவாங்க. என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பார்த்த சந்திரா, என்னது மாமாவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. சரிப்பா உன்னை யாரோ லாக் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக், அதான் யாருன்னு தெரியவே இல்லை மாமா அப்படின்வாங்க. அது யாருன்னா விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாங்கப்பா, நான் கொண்டு போயிட்டு இந்த கன்னை வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சந்திரா வந்துட்டு, என்னது எதுக்காக நீ அவரை மாமா சொல்லி கூப்பிடுற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் சரியாக வராது, நான் வேணா உங்களை அத்தன்னு சொல்லி கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்டு சந்திரா அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, இல்லை என்னை யாரும் லாக் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்ணியிருப்பாங்க, அது
யாருன்றது தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. சந்திரா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம மறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. சாமுண்டீஸ்வரி கல் ஒண்ணு ஒண்ணு எடுத்து அடுக்கி வச்சுட்ருப்பாங்க. திரும்பி நின்னு சிவனாண்டி யாருக்குமே தெரியாம சாமுண்டீஸ்வரி அட்டாக் பண்ண போகும்போது, சாமுண்டீஸ்வரி திரும்பி அந்த கல்ல நெஞ்சிலேயே அடிச்சிருவாங்க. அவர் அப்படியே கீழ விழுந்துருவாங்க. சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய பார்த்து, "என்ன பொம்பளைன்னு நெனச்சிட்டியா சாதாரணமா? அதுவும் இல்லாம என்ன நீ வந்து வெட்டிட்டு போயிடுவியா? அவ்ளோ ஈஸியா? நீ கோவில்ல ஆள் அனுப்புனது என் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை அப்பவே எதுனா பண்ணியிருக்கணும். உன்னை விட்டேன் பார்த்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ரவுடிங்க எல்லாரையுமே போட்டு செம்மடியா அடிச்சிட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ரவுடிங்க சாமுண்டீஸ்வரிய லாக் பண்ணி 2 கையையும் பிடிச்சிருவாங்க. சிவனாண்டி வெட்டுறதுக்காக போவாங்க. அப்போ வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, "எங்க அப்பன போட்டு தள்ளுனா, அதே நாள்ல உன்னையும் போட்டு தள்ளணும். அதுவும் என் பொண்டாட்டியோட சேர விடாம என்னை இவ்வளோ நாளா வச்சிருந்தல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டின்னு" சொல்லிட்டு வெட்டுறதுக்கு போகும்போது, பின்னாடியே வந்து ஒரு கல்லு மண்டையிலேயே விழும். அவர் அப்படியே திரும்பவும் கீழ விழுவாங்க. யாருங்க நம்ம ஹீரோ தான் வந்து செம்ம அட்டாக் பண்ணிட்டு, அங்க இருக்க ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சு தள்ளிடுவாங்க. அவனுங்க எல்லாருமே பயந்து ஓடிடுவாங்க. சிவனாண்டி பயந்து ஓடுவாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி வந்துட்டு, "போடா உங்க அப்பன் செத்த நாள்லயே வந்து உன்னையும் போட்டு தள்ளலான்னு பார்த்தா, நீ எஸ்கேப் ஆயிட்டல்ல. அதுவும் இல்லாம உங்க அப்பன நான் எப்படி போட்டு தள்ளினேன், அத போய் உங்க அம்மாகிட்ட சொல்லு. அதே மாதிரி உன்னையும் போட்டு தள்ளுவேன்னு" சொல்லிட்டு இருப்பாங்க. அத கேட்ட கார்த்திக் ஷாக்காயி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல